अस्मद्गुरु परमगुरुं यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेश रमापति वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं सह धर्मचरीं शौरे सम्मन्त्रितजगद्दिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् सह धर्मचरीं शौरे अनले இந்த பாவாரூடௌ பகவதி வாம் தெய்வதம் தம்பதினஹா அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அத மாதிரி அந்த வேதாந்தத்துல இவாதான் தெய்வதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தம்பதியா இருக்குவாதான். அந்த தம்பதி நான் விட்டு பிரியாதவான்னு அர்த்தம். அந்த விட்டு பிரியாத மிதுனம், அந்த மிதுனம் தான் இப்படின்றதுனால இங்க நாராயணனோ அது இன்னும் இதுன்னு எதுவுமே சொல்லலை, லக்ஷ்மி இன்னும் சொல்லலை. அவனை சொல்லத்தே இவளை இடையிட்டு சொன்னான். என்னன்னு கமலா கிரகமே தினம் மேதி அப்படின்னு. இங்க சௌரேகே சகதர்மணி சகதர்மச்சரி, அதான் தர்மச்சரி அப்படின்னு சொன்னார். அதனால சௌரேகே சக தர்மச்சாரின்னு சொன்னார். ஆனால் தனிய பேரையே சொல்லலை, அது விட்டு பிரியாதது அப்படின்றது. நேற்று சொன்னோம் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்சா அப்படின்னு. ராமனை சொல்லத்தே லக்ஷ்மணனுக்கு பூர்வஜன்னும், லக்ஷ்மணன் சொல்லத்தே ராமனுக்கு அனுஜன் தம்பி அப்படின்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்ல, வால்மீகி அப்படி சொன்னார்னு இங்கேயே இவாளை சொல்ல தேவே, சீத்தையும் ராமனையும் சொல்ல தேவே. ராமனை சொல்லத்தே அப்ரமேயம் ஹிதேஜோ யஸ்யா ஜனகாத்மஜா அப்படின்னு சொன்னார். விராட்டிய சொல்லத்தே அனன்யம் பாஸ்கரேண பிரபாயதா அப்படின்னு சொன்னார். அப்ரமேயம் ஹி தத்தேஜோ யஸ்யா ஜனகாத்மஜா, யஸ்யா ஜனகாத்மஜா அப்படின்னு சொல்லி அந்த தேஜஸ் தேஜோ பதார்த்தம்ன்றது ரெண்டு, பிரபா பிரபாவான் பிரபாவத் அப்படின்னு ரெண்டு. சூரியன் சூரிய ஒளி, இது ரெண்டும் விட்டு பிரியாது. சூரியன் அப்படின்றது ஒண்ணு, சூரிய கிரணம் ஒளின்றது தான் அந்த கிரணம். அதனால தேஜோ பதார்த்தம் மொத்தத்துக்குமே தேஜஸ்ன்ற திரவிய விசேஷம் ஒண்ணு, அதுலேருந்து பிரகாசிக்க கூடியது இது இருக்குது. என்னது? ஒளி கிரணம், ஒளி கற்றை. அத போலதான் இந்த இடத்துல பெருமாளும் பிராட்டியும் ஒன்னா இருக்கா. அதனால்தான் இந்த இடத்துல சொல்லச்சு அப்ரமேயம் சத்தேஜோ யஸ்யா ஜனகாத்மஜா அப்படின்னு. அங்க ஜனகாத்மஜா சீதை, சீதையோட கூட அந்த தேஜோவான எம்பெருமான் இருக்கா அப்படின்னு. சீதை எப்படி இருக்கா அப்படின்னா அனன்யா ராகவேணாகம், அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சொல்லப்பட்டது. பாஸ்கரனுக்கு பிரபா எப்படி இருக்குதோ, பாஸ்கரேன பிரபாயதா, பாஸ்கரனோடு, பாஸ்கரன்னா சூரியன், சூரியனோடு பிரபை எப்படி இருக்குதோ அது போல ராகவேணாகம், ராகவனோட கூட நான் இருக்கேன்.
ராகவனோட கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அதுல ரெண்டு இன்னமும் ஒரு சூக்ஷம் சொல்றேன். பாஸ்கரன்றது சூரியன் சொன்னோம், அது எங்கேயோ இருக்குது. சூரியன் பல கோடி மைலுக்கு அண்ணண்ட இருக்கான். அந்த கிரணம் இருக்குதே, அந்த கிரணம் அங்க ஆரம்பிச்சு நம்மிடம் வரையில் வருது. அங்க ஆரம்பிச்சு நம்மிடம் வரையில் வருது. அந்த ஒளி எந்த இடத்துல தடுக்கப்படுறதோ அந்த கிரணம் அது பரியந்தம் அது அப்படியே வருது. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும். அதனால பாஸ்கரன்றது ஒரு இடத்துலதான் இருக்கான். அந்த பாஸ்கர கிரணம் அப்படி இருக்குது. இந்த ரகுவீர கத்தியத்துல கூட சுவாமி தேசிகன் முதல் சாய்க்கிறத பாருங்க. ஜெயத்யாசித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவ்யா பரமம் வியோம பாஸ்கரா. பரமம் வியோமத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கரனா இருக்கக்கூடியவன் பிரபையோட கூடினவனா இருக்கான். யாரு? தேவ்யா சீதையா பிரப. அதனால சரி, இப்போ இது சொல்லிட்டு வந்தோமே, அந்த சூரியன் கிரணம் நம்ம வரையில் வந்து சேர்றது. நம்ம வரையில் வந்து சேர்றதுன்னா அதை போலதான் பெருமாள் வந்து பாஸ்கரனை போல, தாயார் வந்து பிரபைய போல. அதான் இங்க சொல்லுது, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. பாஸ்கரனோடு பிரபை எப்படியோ அது போல அந்யனா இல்லை, ராகவனுக்கு அந்யமா இல்லை, அனன்யா, ராகவனை விட்டு பிரியாம இருக்கேன் அப்படி. அந்த கிரணம் சூரியனை விட்டு பிரியாது. ஆனா சூரியன் இடத்துல தான் அதனுடைய ஆரம்பம் இருக்கும். கிரணம்ன்றது நீள ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வச்சுக்கோங்க. என்ன, அதுக்கு ஆரம்பம் எங்க? சூரியன் இடத்துல. அது அப்படியே நீள நம்மிடம் வரையில் வருது. அது வந்து என்ன பண்றது? உபகாரம். அந்த சூரியனுடைய தன்மை நமக்கு தருது. அந்த கிரணமாகப்பட்டது சூரியன் என்ன பண்றான்? ஒளி வீசுறான். அந்த ஒளியை நமக்கு இதுதான் தருது. சூரியனுடைய ஒளிய நமக்கு இந்த கிரணம் தான் தருது. அதே மாதிரி சூரியன் உஷ்ணமா தப்பிக்கிறான். அந்த தாபத்தையும் இந்த கிரணம் தான் தருது. அந்த தப்பிக்கிறதுனால பயிர்கள்லாம் நல்லா வளையிறது, பலன் கொடுக்கறது பயிர்லாம். அந்த ஸ்டார்ச் உண்டாருதுன்னு சொல்றாளே, அதுக்கு இந்த சூரிய கிரணம் ஓணும். அந்த மாதிரி அந்த சூரியனுடைய பலனை நம்ம இடத்துல சேர்க்கிறது எது? இந்த கிரணம் தான். அதே போலதான் கிரணம் வந்து சூரியனை விட்டுட்டு இல்லை, சூரியன்ல ஒரு அவயவம் மாதிரி. ஆனா சூரியன்ல ஒரு அவயவம்னா சூரியன் என்ன, சூரியனுடைய அவயவம் மாதிரி. அதே மாதிரி பிராட்டியும் பெருமாளுடைய அவயவம். அதான் பெருமாளோட கூட உடன் இருந்து அந்த பெருமாள் கொடுக்கக்கூடிய பலனை நம்ம இடத்துல சேர்க்கா. அதாவது நாம பெரும்படியா இருக்கா. அதாவது நம்ம அங்க கொண்டு சேர்க்கா. சூரியன் கிட்ட இந்த கிரணம் ஆசிம் போறது இல்லை. ஆனா சூரியனால நாம பெறக்கூடிய பலன் என்ன உண்டோ அந்த பலன்லாம் நாம பெறோம். அதே போல பெருமாள் என்ன பலன் நமக்கு அளிக்கிறாரோ அந்த பலனை நாம பெரும்படி பண்றவ யாருன்னா பெருமாளை விட்டு பிரியாத அந்த பிரபா, அந்த சூரிய ஒளி போல இருக்காளே. அதனாலதான் பிராட்டிய நாம புருஷகாரமா பத்துறோம். சூரியனையா நாம வந்து இது பண்றோம், சூரிய ஒளியில தான் நாம பலன் பெறோம். அத போல சூரிய ஒளியினால சூரியன் கொடுக்கக்கூடிய சூரியன்ல இருந்து உண்டார பலன்லாம் நாம பெறோம். அது போல பிராட்டி தான் நமக்கு என்ன பண்றா? ஸ்ருணாதி ஸ்ரீநாதி அப்படின்னு நமக்கு வந்து பாபங்கள்லாம் போக்கடிச்சு பரிபோக்கு நிலை வந்து அங்க கைங்கரியம், அவனுடைய கைங்கரியத்தை, அவன் கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை நமக்கு பெற்று தர. அதனாலதான் இந்த இடத்துல அனன்யா ராகவேணாகம், நான் ராகவனை விட்டு வேறா இல்லை,
அந்நியமா இல்லை, அனன்யமா இருக்கேன், ஒன்னாவே இருக்கேன். பாஸ்கரேன பிரபாயத்தா, இது 4 தடவை சொல்லிட்டேன். இது தெரிஞ்சவாளுக்கு இது என்னத்துக்கு இது 4 தடவை பிரசங்கம் அப்படின்னு நினைக்கலாமா இருக்கும். என்ன அது தெரியாத வாழ்க்கை கொஞ்சம் மனசுல படட்டமேன்றதுக்காக இதை சொல்றேன். அதனால தெரிஞ்சவா கொஞ்சம் அதை இது பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால பெருமாள் கொடுக்கக்கூடிய பலன் தான். அப்போ பெருமாள் வேற, இவ வேற இல்லை. ரெண்டு வேறன்னா கிரணத்தினுடைய தன்மை வேற, கிரணத்தை உடைய அந்த பாஸ்கரனுடைய தன்மை வேற. அந்த 2 பேரும் விட்டு பிரியாதவா. எங்கேனா ஒரு இடத்துல கிரணம் மாத்திரம் தனி இருக்குமா, எங்கேனா ஒரு இடத்துல பாஸ்கரன் மாத்திரம் தனி இருப்பானா அப்படின்னா இருக்கவே முடியாது. பாஸ்கரன்றது வேற, அந்த ரவுண்டா இருக்குது அது. இப்போ ஒன்று நான் சொன்னேன், அதாவது பாஸ்கரன் கொடுக்கக்கூடிய பலன்லாம் கிரணம் இங்க நமக்கு கொண்டு வந்து தருது. ஆனா பிராட்டி அங்க ஆசின்னு போறா. நம்ம அதான் பிராட்டி அங்க போகும்படி நம்ம பண்றா அப்படின்னு சொன்னேன். கிரணம் நம்ம அங்க ஆசின்னு போகாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், பொதுவில் சொன்னது அது. இந்த கிரணம் கூட சூரியனிடத்துல நம்ம ஆகியும் போறது. அதாவது பிரபன்னனா இருந்து மறிக்கிறானே, அவன் அர்ச்சிராதி மார்க்கமா மோட்சத்துக்கு போட்டு மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் இல்லீனூடு போய் வீடென்னும் தொன்னறி கண் சென்னார் அப்படின்னு சூரியன்ல ஒரு ரன்னம் இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது. மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் இல்லியினூடு போய், இல்லின்னா ரந்திரம். அந்த இடத்துல சூரியன் இடத்துல நடுவுல ஒரு ரந்திரம் இருக்குது. இங்க பிரபன்னனா இருந்து மறிக்கிறானே, அவன் உடனே மோட்சத்துக்கு போறான். அச்சிராதிகதிரேன்னு சொல்றமோல்ல, அவன் எதை பிடிச்சிட்டு போறான்னா இந்த தலைவாசல்னு சொல்லக்கூடிய பிரம்மரந்திரம், பிரம்மநாடி இங்க இருக்குது தலையில. அதில் அந்த சூரிய ரஷ்மி எப்பவும் பட்டுண்டே இருக்குது, பகலா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும். அந்த பட்டுண்டே இருக்கிறதுனால அந்த சூரிய ரஷ்மியை பிடிச்சிட்டு தான் இவன் அப்படியே போறான். அப்படி போய் அந்த சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த இது இருக்குதே, தொலை இருக்குதே, அது வழியா அப்படியே மேல போறான் வைகுண்ட லோகத்துக்கு. அதான் அந்த பாதை போயிட்டே இருக்கு. அதனால இந்த கிரணமும் அதான் சாதாரண மனுஷர்களுக்கு சாதாரண பலனை சூரியன் கொடுக்குற பலன்லாம் இல்லை. ஆனா சூரிய மண்டல துவாரா மோட்சத்துக்கு போச்சு இந்த கிரணம் நம்ம அங்க அழிச்சுட்டு போறோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால பெருமாளும் பிராட்டியும் பிரியாத தத்துவம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுதான் தெய்வத்தம் தம்பதி நகா அப்படின்னு சொன்னார். நமக்கு தெய்வத்தம் இந்த தம்பதி தான் அப்படின்னு. இந்த தெய்வத்தம்னு சொல்றா பிரசங்காத்து இத சொல்றேன். தேவஹா அப்படின்னு சொன்னா, தேவஹான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்திரோ தேவஹா சூரியோ தேவஹா அப்படின்னு, சூரியன் தேவன் இந்திரன் தேவன் அப்படின்னு சொல்றமே, அதெல்லாம் ஒரு தேவனை குறிச்சு சொல்லணும். இந்திரன்றவன் யாரு? தேவன். சந்திரன்றவன் யாரு? தேவன். அது மாதிரி சொல்லணும்னு சொன்னா அப்ப தேவன் சொல்லணும். தேவதா அது தேவகான்றது புல்லிங்க சத்தம். தேவதா அப்படின்றது என்னன்னா, ஒரு மந்திரத்துக்கு பிரதிபாத்திய தெய்வமா, மந்திரத்தினால சொல்லப்படக்கூடிய பிரதிபாத்திய தெய்வமா இருந்ததுன்னா அதுக்கு தேவதா அப்படின்னு பேரு. இந்த ரிஷி சந்த சொல்லச்சே இன்ன ரிஷி, இன்ன சந்தஸ், இன்ன தேவதா அப்படின்னு சொல்றோம். சந்தியாவந்தனாதிகள்ல ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ரிஷி சந்தஸ் சொல்றோமே. ரிஷி சொல்லச்சே இந்த மந்திரத்துக்கு ரிஷி இவர், ரிஷின்றவர் அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சவர்னா வேதத்தை மனனம் பண்ணி அதுக்கு இந்த உபயோகம் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவன் கொடுத்தவர், அவர் ரிஷி. அப்புறம் அந்த மந்திரம் எந்த சந்தஸ்ல இருக்குது அப்படின்றத சொல்றது.
அதுக்கப்புறம் இந்த மந்திரத்துக்கு பிரதிபாத்திய தெய்வம் என்ன எது அப்படின்னா அதுதான் தேவதா அப்படின்னு சொல்லு. இது ஸ்ரீலிங்கத்துல. தெய்வத்தம்னா ஒருத்தருக்கு அசாதாரணமான தெய்வமா இருக்குது பாருங்க, அதுதான் தெய்வத்தம்னு பேர். அது நபும்சலிங்கம். அது அந்த பதம் தெய்வத்தம்ன்றது. தெய்வத்தம் தம்பதினஹா, நமக்கு தெய்வத்தம் எது அப்படின்னா தம்பதி அப்படின்னு சொல்ற. அது நபும்சலிங்கத்தில் இருக்கு. அதாவது நமக்கு அசாதாரணமான தெய்வம் எதுவோ அதுக்கு தெய்வத்தம்னு சொல்லணும். ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்துக்கு உண்டான தெய்வம் எதுவோ அதை தேவதான்னு சொல்லணும். வெறுமை ஒருத்தரை சொல்லத்தே இவர் மனுஷர் கோபாலாச்சாரியர் மனுஷன்ற மாதிரி இந்திரன் சந்திரன் அப்படி இப்படின்னு சொல்லத்தே அதை தேவகான்னு சொல்லணும். அதனால இப்போ இன்னொரு சூக்ஷ்மம் பாருங்க, பிரம்ம சப்தம் இருக்குது. பிரம்மன்றது நபும்சலிங்கம். பிரம்மான்னு சதுர்முக பிரம்மாவை சொல்றது அது புல்லிங்கம், அது இல்லை. இந்த பிரம்மம்னு சொல்றமே பரபிரம்மம்னு, அந்த பிரம்ம சப்தம் நபும்சலிங்கம். அந்த பரபிரம்மம் தான் நமக்குலாம் தெய்வத்தம். ஏன்னா பரபிரம்மத்தை தானே நாம தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், அதை தானே போய் அடையணும் முக்தியில. அதனால தெய்வத்தம் தம்பதி நகா அந்த நபும்சலிங்கத்துல சொல்றாரு பாருங்க. அதனால அந்த பரபிரம்மம் இந்த தம்பதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த இடத்துல அப்படி சொன்னதுனால பெருமாளையும் பிராட்டியும் ஒருபோதும் பிரிக்கக்கூடாது. அதான் ஒளியும் விளக்கையும் பிரிக்க முடியாது. ஒளிகொள் விளக்கு, விளக்கு ஒன்று இருந்ததுன்னா அதுல இருந்து ஒளி பரவும். அந்த விளக்கு திரி எண்ணெயெல்லாம் சாமக்கிரியெல்லாம் இல்லாத அணைஞ்சு போச்சுன்னா ஒளியும் போயிடும். ஒளி மாத்திரம் போய் விளக்கு மாத்திரம் இருக்காது, விளக்கு மாத்திரம் இருந்து ஒளி இல்லாத இருக்காது. அதனால அப்படிதான் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தவர்கள். இதை காண்பிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கமலாகிரகமேதி அப்படின்னும் சகதர்மச்சரியும் சௌரேகே அப்படின்னு சொல்லிருக்கார். அப்படின்னா ரெண்டு பேருக்கும் துல்லிய யோகக்ஷேமம் உண்டு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். லௌகிகத்துல ஒரு கம்பெனியில எம்டி ஒருத்தர் இருந்தாருன்னா இன்னொருத்தருக்கும் ஒரு எம்டி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னா ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு. அசிஸ்டன்ட் போஸ்ட், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வேற. இந்த ஜாயிண்ட்னு சொல்ற இது இருக்குதே, அது ரெண்டு பேரும் துல்லியம். மேனேஜிங் டைரக்டர் இன்னொருத்தர் யாரு, ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், இதுல ஏதாவது லௌகிகமா எதனா வித்தியாசம் இருந்ததுன்னா இல்ல இல்ல வித்தியாசம் இருக்குது அதனால பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ரெண்டு பேருக்கும் துல்லியமான பவர் இருக்கும். ரெண்டு பேருக்கும் துல்லியமான பவர் இருக்கும். ஆனா அவருக்கு ஜாயிண்ட்ன்ற சப்தம் இருக்காது, இவருக்கு ஜாயிண்ட்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு குறைச்சல் இருக்குது இவருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா. வெறும் மேனேஜிங் டைரக்டர் இல்லையே, ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் தானே இருக்குது. அதனால அது அத போல உதாரணத்துக்கு சொல்றேன். அது உதாரணம் தான், அப்படியே இது பண்ண முடியாது. சந்திரன் போல முகம் பளிச்சு இருக்குது. என்ன ரொம்ப கண்ணால நன்னா குளிர்ந்து பார்க்கா, வாயால நன்னா மெதுவா பேசுறா. உடனே சந்திரன்ல ஒரு களங்கம் இருக்குது, அது கூட இந்த முகத்துல இருக்குதா, எங்க இருக்குதுன்னு கேட்க கூடாது. புரியுதா? ஆன மாதிரி உதாரணத்துக்கு சொல்ற வஸ்துல உதாரணம் மாத்திரம் தான் எடுத்துக்கணுமே தவிர மீதி இது பண்ணக்கூடாது. அது போல இங்க ஜாயிண்ட்ன்றதுனால கொஞ்சம் குறைச்சல்னு ஒன்று சொன்னமே, அதாவது ஏதோ கொஞ்சம் அதுல வித்தியாசம், வலக்கண் இடக்கண் வித்தியாசம் மாதிரி ஏதோ இருக்குதுன்னு சொன்னமோ இல்லை.
ஒருத்தருக்கு ஜாயிண்ட்டுன்னு இல்லை, இவருக்கு மாத்திரம் ஜாயிண்ட்டுன்னு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் தங்களுக்குள்ளே ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அவர் ஸ்தானத்தை வச்சுருக்கார், இவ பத்னி ஸ்தானத்தை வச்சுருக்கார். பத்னி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவ பரதந்திரையா இருக்கா. அதனுடைய சுபாவத்துல இவ பரதந்திரையா இல்லைன்னா பெருமாள் ஏன் நீ இல்லைன்னு கேட்க மாட்டார். அந்தந்த ஸ்தான விசேஷத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி நினைக்கிறார். பெருமாள் மீனா அவதாரம் பண்ணச்சே ஏன் மனுஷன் தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளையாரிச்சே ஏன் அவன் பெருமாளா இருக்கக்கூடாது? இல்லை, ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்னு சொல்றான். நான் தசரத ஆத்மஜனா நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அந்த மாதிரி என்ன கொண்ட கோலத்துக்கு தகுந்தபடி அந்த தர்மத்தை அவ நடத்துறாளே தவிர துளி கூட அதுல வித்தியாசமே கிடையாது. அப்போ அதனால ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பரமாத்ம தத்துவம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜெகத் சிருஷ்டி ரக்ஷணம் எல்லாம் அவ மோட்ச பிரதத்துவம் எல்லாமே ரெண்டு பேரும் துல்லிய யோகக்ஷேமம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது இவ்வளவு தூரம் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல சொன்னா கூட ஏதோ சிலத்தெல்லாம் வச்சுட்டு அவ மருள்றா. இப்போ பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த இதுலயே கூட பார்த்தோம், இந்த ஈக்ஷத் அதிகரணத்தை சொல்றது அப்படின்னு சொல்லத்தே கமலான்ற சப்தம் சொல்றதுன்னு சொல்லத்தே சொன்னோம். அந்த விஷயம் சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். அதனால இந்த ஜெகத்தை பெருமாள் சங்கல்பிக்கிறான். பார்த்து உடனே நான் பலவாரம் ஆகிறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறான். என்ன பெருமாள் பார்க்கறான்னு சொல்லிருக்குது. இந்த தம்பதிகள்ல அதான் ஒருத்தர் பார்க்கறா, ஒருத்தர் பலவாரம் ஆகிறேன்னு சங்கல்பிக்கிறான். அதாவது என்ன, அந்த பார்க்கறான்றது அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுற, ரெண்டும் ஒண்ணுதான். ஆன மாதிரி இருக்கு. பெருமாள் அந்த பிரவேசம் பண்ணி நாமரூப வியாக்கரணம் பண்றான்னு சொல்லியிருக்குது. அந்த பிரவேசம் என்ன பெருமாள் பண்ணி, அதுதான் யதா சர்வகதோ விஷ்ணு ததே திஜோத்தமா. எப்படி விஷ்ணு எல்லாத்துலயும் உள் புகுறானோ அதை போல இவளும் தான் உள் புகுறா. அதாவது பறந்திருக்கான்றதுக்கும் இது ஆறுது. அதாவது விபுஸ்வரூபம் பிராட்டி அப்படின்றதும் இதுல தெரியுது. யதா சர்வகதோ விஷ்ணு ததேவ திஜோத்தமா அப்படின்றதுனால பெருமாள் விபு. ஜீவன்லாம் யாரு? அணு. பெருமாள் விபு. அப்ப பிராட்டியும் விபுதான். பிராட்டி விபு நீ சொல்லிட்டு ஆயிப்போச்சா சாமி? ஜீவகோட்டி தான், பெருமாளை தவிர யாருமே அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னா பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வரி. பகவன் நாராயணனுக்கு அபிமதமாவும் அனுரூபமாவும் எதில் இருக்கா அப்படின்னு சொன்னா ஸ்வரூப ரூப. பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூபம், பகவன் நாராயண அபிமத அனுரூப ரூபம். இப்போ ஒரு தம்பதிகள் உதாரணத்துக்கு சொல்லுவோம், நல்லா அழகா இருக்கா, ரொம்ப மேட்சா இருக்குது அப்படின்னு கல்யாணத்துக்கு வர்றவர் ஒருத்தர் சொல்றார். உடனே இன்னொருத்தர் குறை சொல்றவர் என்ன சொல்ற, சாமி ஏதோ பார்த்துட்டு சொல்லிடாதீங்க சாமி, மேட்சா இருக்கா, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்கா, ரொம்ப நன்னா தான் இருக்கா. ஆனா அந்த பொண்ணு வெறும் ஏழை சாமி, அவாத்துல உடுத்திக்கிறதுக்கு கூட 4 துணி கிடையாது, தோச்சு ஒழுத்து தான் ஊட்டிக்கணும். அந்த மாதிரி அவ ஏழை, ஈக்குவல் இல்லை. புரியுதா? அப்படின்னு அழகா இருக்கா, ஆனா ஏழை. இவாளுடைய ஐஸ்வர்யத்துக்கு அவளுடைய இது ஒண்ணுமே கிடையாது சாமி அப்படின்னு சொல்றான். அப்ப என்னாச்சு, அழகா இருந்தாலும் கூட ஆனா பணத்துல 2 பேரும் சுத்தமா இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க அப்படி இல்லை. அதுதான் பாஷ்யக்காரர் சொல்லுது, பகவன் நாராயண அபிமத அனுரூபம்.
அபிமதம்னா பிடிச்சதுன்னு அர்த்தம். அபிமதம்னா விருப்பப்படுற மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்தா போல இருக்கிற வஸ்து அபிமதமான வஸ்துன்னு அர்த்தம், பிடித்த வஸ்து. அனுரூபம்னா ஒத்து இருக்கிறது. இப்போ சில பேர் அபிமதமா இருப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தாளா இருப்பா, ஆனா அனுரூபமா இருக்க மாட்டா. ஒருத்தர் வெள்ளையா இருப்பா, ஒருத்தர் கருப்பா இருப்பா, ஒருத்தர் வசரமா இருப்பா, ஒருத்தர் குட்டையா இருப்பா. அங்க அனுரூபம் இருக்காது. சில பேர் அனுரூபம் இருக்கும், அபிமதம்ன்றது துளி கூட இருக்காது, எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அந்த மாதிரியான இது இருக்கு. அதனால இப்போ பெருமாள் என்ன, பெருமாளும் பிராட்டியும், பிராட்டி எப்படிப்பட்டவள், பகவான் நாராயணனுக்கு அபிமதமாகவும் இருக்கா, அனுரூபமாகவும் இருக்கா. எதுல, எல்லா பெராமீட்டர்லயும். ஏதோ ஒண்ணுத்துல இல்லை, ஒண்ணுத்துல ரெண்டுத்துல. முதல்ல என்ன, ஸ்வரூபம். ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம் என்னவோ அத போல பிராட்டியும் ஸ்வரூபம், அபிமதமாகவும் அனுரூபமாகவும் ஸ்வரூபம். பகவத் ரூபம் எப்படியோ அதை போல பிராட்டியினுடைய ரூபமும் அபிமதமாகவும் அனுரூபமாகும். பகவானுடைய குணங்கள் எப்படியோ அதை போல பிராட்டியினுடைய குணங்களும் அபிமதமாகவும் அனுரூபமாகும். பெருமாளுடைய விபவம் எவ்வளவு எப்படியோ அதே போல பிராட்டியினுடைய விபவம் அபிமதமாயும் அனுரூபமாயும் இருக்கும். பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம். அதே மாதிரி ஐஸ்வர்யம் ரெண்டு பேருக்கும் துல்லியம். ஐஸ்வர்யம்ன்றது நேவன சக்தி, ரெண்டு பேரும் துல்லியமா இருக்கும். அதனால இந்த இடத்துல பிராட்டிய சாமான்யமா நினைக்கிறதுன்றது சரி கிடையாது. பெருமாள் தனியே பிராட்டி தனியன்னு இல்லை, ரெண்டு பேருக்கும் துல்லிய யோகக்ஷேமம் உண்டு. அதுக்கப்புறம் பெருமாள் அந்த பிரவேசம் பண்றான், நாமரூப வியாக்கரணம் பண்றான். பறந்து இருக்கிறதுன்னு எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கான், அதே மாதிரி பிராட்டி இருக்கான்றதுக்கு சொன்னோம். நாமரூப வியாக்கரணம் பண்றது இந்த இடத்துல அப்படி சொல்லப்படுறது. என்ன சொல்றது, தேவதிரியங் மனுஷேஷு புன்னாமா பகவான் நரிஹி ஸ்ரீநாம்னி லக்ஷ்மி மைத்ரேய நானயோர் வித்யதே பரம். இப்போ சமீபத்தில் இது சொல்லியிருக்கேன். தேவதிரியங் மனுஷேஷு, இந்த அவ பண்ணின பாபத்துக்கு தான், புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவத்தை பண்றான், பொம்மையை. அதுவும் உள்ள ஜீவனை விடுறான், ஜீவனை விடுத்து பெருமாளும் உள் போடுறான். அதனால்தான் அதுக்கு பேரும் உருவம் உண்டாருது ஒவ்வொரு ருத்துக்கும். அதுல பெருமாள்ன்றது யாரு, பிரம்மன்றது இந்த தம்பதி. அதனால தேவதிரியங் மனுஷேஷு, தேவனோ திரியக்கோ மனுஷனோ, அதுல புன்னாமா பகவான் நதிஹி, புல்லிங்கமா இருக்கக்கூடிய வஸ்துலாம் பகவானுடைய பேரை வச்சுக்கிறது, ஹரியினுடைய பேரை. ஸ்ரீநாம்னி லக்ஷ்மி, ஸ்ரீநாம்னி ஸ்ரீ, ஸ்ரீலிங்க சப்தமெல்லாம் லக்ஷ்மிகிட்ட வச்சுக்கிறது, லக்ஷ்மி பேரை வச்சுக்கிறது. நானயோர் வித்யதே பரம், இவாளை காட்டிலும் வேற ஒரு உயர்ந்த வஸ்து கிடையாது அப்படின்னு பராசர பிரம்ம ரிஷி சொல்றாரு. எல்லா இடத்துலையும் பறந்திருக்காருன்னு பராசர விபு அப்படின்னும் பராசர பிரம்ம ரிஷி சொல்றார். அதே மாதிரி உள் புகுந்து நாமரூப வியாக்கரணம் பண்றா பிராட்டியும் அப்படின்றத பராசர பிரம்ம ரிஷி சொல்றார். இந்த மாதிரி சாஸ்திரத்துல பிராட்டிக்கு ஒன்றான தன்மையே கொடுத்துருக்குது. பராசர பிரம்ம ரிஷியினுடைய விஷ்ணு புராணத்தினுடைய ஏற்றத்தை ஆளவந்தார் சொல்றார், யாரும் சாதாரணப்பட்டவா சொல்லலை. தத்வே நயச்சிததி ஈஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதிருதாரஹா சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயா. அந்த முனிஸ்ரேஷ்டராக கூடிய பராசரரை நான் வணங்குறேன். தத்துவம் சிதத்தீஸ்வர தத்துவத்தை ஸ்பஷ்டமா சொல்றார். அப்புறம் போகாபவர்க தது உபாயங்கள்லாம், போகம் என்ன, அபவர்க்கம் என்ன, அதுக்கு உபாயம் என்ன, அந்த கதி என்ன, எல்லாத்தையும் உதார குணத்தோட நமக்கு கொடுத்துருக்கார். எப்படி,
உதார குணத்தோட ஒருத்தர் கொடுத்தாள்னா ஒரு வஸ்து அதுல தோஷமே இருக்காது. எந்த ஒரு வஸ்துவும் லோகத்துல பொதுவா சொல்றேன், உதார குணத்தோட கொடுத்தாள்னா அது நல்லதான் கொடுப்பா. அந்த மாதிரி இருக்கு. உதார குணத்தோட அப்படின்னு கத்தீர் உதாரஹா சந்தர்ஷயன்னு எல்லாம் நன்னா பார்த்து தர்ஷயன்னு சந்தர்ஷயன்னு நிரமமீத புராண ரத்னம். புராணம் பண்ணல, புராண ரத்னத்தை பண்ணார். புரியுதா? தஸ்மை நமோ முனிவராய பரா. முனி இல்ல, முனிவராயா அப்படின்னு முனி சிரேஷ்டர். இவ்வளவு அந்த இடத்துல இன்னும் அதுக்கெல்லாம் விசதமா சுவாமி தேசியம் வியாக்கியானம் பண்ணிருக்க ஸ்தோத்திர பாஷ்யத்துல. இப்படி எதுக்காக சொல்றேன்னா பராசர பிரம்மரிஷி அப்படி சாதிச்சிருக்க. அப்படி இருக்கச்சே பிராட்டி விபு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியத நாம துளி கூட காது கொடுத்து கூட கேட்க கூடாது. அதே மாதிரி பிராட்டி உபாயம் இல்லை அப்படின்னு சொல்றத நாம எதையுமே. அதே மாதிரி பெருமாளுக்கு இங்க சக சப்தம் இருக்குது, அதையும் பார்க்கணும். இங்க என்ன இருக்குது? சக சப்தம் இருக்குது. சகசப்தம் இருக்குது. சகசப்தத்துக்கு உடன் இருக்கான்னு அர்த்தம். உடன் இருக்கான்னா அதனுடைய தன்மையை பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்ன இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். மானாதீத பிரதித விபவாம் அப்படின்னு சுவாமி ஜெயிச்சேன். பிரதித விபவம் பிரசித்த பெற்றதான விபவம் இருக்குது. அது எப்படி? மான அதீதம், அளவுக்கு அப்பாற்பட்டது, எட்டாவது. அதே மாதிரி ஆள இவர் கூறத்தாழ்வார் தேவி தொன்மகிமா அவதீர்ண ஹரிணானாபி துவயாஜ்ஞாயதே. உன்னுடைய மகிமையுடைய எல்லையை ஒன்னாலையும் காண முடியாது. ஹரிணானாபி துவயாஜ்ஞாயதே, ஹரிணா ஹரி எம்பெருமானாலையும் காண முடியாது. அப்படி அப்போ உங்களுக்கு சர்வஜ்ஞத்துக்கு கொத்தை வந்துருமோ? ஐயோ, உங்களுக்கு உன்னுடைய பெருமை தெரியலன்னா உங்க ரெண்டு பேருக்கும் சர்வஜன்ற பேர் போயிடுமான்னா இல்லை இல்லை, அளவு இல்லைன்றத அளவில்லைன்னு தான் சொல்லணுமே தவிர அது அளவு இருக்குன்னு சொன்னான்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம், குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அதனால சர்வஜதா ஹீயத்தே, உங்களுக்கு சர்வஜத்துக்கு எந்த ஒரு கொத்தையும் கிடையாது. உன்னுடைய பெருமையை ஒன்னாலையும் சொல்ல முடியாது, அளக்க முடியாது, அவனாலையும் அளக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி, உனக்கு காந்தன் புருஷோத்தமன், பணிபதி ஷையா ஆசனம் வாகனம் துவஜா இதெல்லாம் வேதாத்மா வேகேஸ்வரா அப்படின்னு யாருக்கு சொல்ற? பிராட்டிக்கு சொல்ற. இந்த வாகனம் அது இது ஷையா அதெல்லாம் யாருக்கு? பெருமாளுக்கு சொல்லப்பட்டு. நம் போல்வார் சரியா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சதுஸ்லோகியிலே அளவந்தார் சாய்க்கிறேன். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா. வேதாத்மா வேகேஸ்வரா எம்பெருமான் வேதாந்த விழுப்பொருள் மேலிருந்த விளக்கு. அந்த கருடனை வாகனமா வச்சுன்னு கருடன் மேல இருக்கான். கருடன் உருவான் மறையின் பொருளான் கண்ணன் அப்படின்னு அக்கரிகிரி மேல் நிர்ணயித்து காட்டினானே. அந்த கருடன் உருவா இருக்கக்கூடிய மறையினுடைய பொருள் யாரு? பெருமாள். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்குன்னு. அப்ப அந்த கருடனை பெருமாள் ஒக்க வாகனமா இருக்குது, துவஜமா இருக்குது அப்படின்லாம் சொன்னா தையாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா அப்படி. இந்த பிரகிருதி ஆகிற மாயை வச்சுதான் பெருமாள் என்ன பண்றான்? மாயாந்து பிரகிருதி வித்தின்னு இருக்குது. இந்த
இந்த பிரகிருதி ஆகிற மாயை வச்சுதான் பெருமாள் வந்து இந்த சிருஷ்டி எல்லாம் பண்றான். அப்போ இங்க பாருங்க, யவனிகா மாயா ஜெகன் மோகினி, ஜெகத்தை மோகிக்க செய்யக்கூடிய யவனிகா திரையாகப்பட்டது மாயா பிரகிருதி. அப்படின்னு சாய்ச்சிருக்க. பிரம்மேஷாதி சுரௌரஜா சதைதா தத்தாச தாசீகணா, பிரம்மேஷாதிகளா இருக்காளே அந்த தேவர்கள்லாம் அவளுடைய பத்னியோட அவள்லாம் தாசவருத்தி பண்றா, அவள்லாம் தாசியா இருக்கா அப்படின்னு சாய்க்கிறேன். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை. அப்படி அப்புறம் முடியிட்டே காடோ பகூடா, நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னி பணங்கின்னு இருக்குங்க அப்படி சாய்க்கிறேன். பூம கதன்வாம் வயம் அப்படின்னு, பூம கதன்வாம் வயம் அப்படின்றத சொல்றேன். ஸ்ரீரித்யேவச்சனாமதே பகவதி பூம கதன்வாம் வயம், அந்த இடத்துலயும் பகவதி அப்படின்னு சொல்ற. பகவான்றது புல்லிங்கம், பகவதின்றது ஸ்ரீலிங்கம். அப்போ பகவத் சப்தத்துக்கு என்ன 6 குணங்கள், ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு இருக்க. இந்த 6 குணங்கள் யார் உடையவாளோ அவன் தான் பகவான். அது ஸ்ரீலிங்கத்தை ஸ்ரீயா இருந்தா பகவதி அப்படி. இப்படியெல்லாம் ஆள வந்தார். சரி, பட்டர் என்ன சாதிச்சிருக்காருன்னா, வேதம் கூட உன்னை தனித்து சொல்லலாமா, அந்தர்பாவாத்து ஸ்வாம் ந பிருதக் அபிதத்தே ஸ்ருதிரதி. அந்தர்பாவாத்து, அவன் நீ அந்தர்மா சேர்ந்து இருக்கிறதுனால உன்னை தனிய வேதம் சொல்லல அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை சொன்னா ஒன்னையும் சொல்லிட்டுன்னு அர்த்தம். அதுதான் பட்டர் பாஷ்யகார் திருவுள்ளத்தை தான் சாய்ச்சிருக்காரு. ததந்தர்பாவாத்து சுவாம்னா பிரதக் அபிதத்தே ஸ்ருதிரத்தின்னு சொல்லி. பாஷ்யகார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானை சொன்னவிடங்கள் எல்லாம் பிராட்டியும் சொல்லித்தாம் அப்படின்னு பாஷ்யகார் சொல்லியிருக்கார். அப்படின்னு யார்கிட்ட பாஷ்யகார் சொன்னார்னா ஆச்சான். பாஷ்யகார் இப்படி சாய்ப்பார்னு ஆச்சான் வந்து நஞ்சியர்கிட்ட சொல்லியிருக்கார். ஆச்சான் பக்கலிலே நஞ்சியர் கேட்டு சங்கிரகித்தார் அப்படின்னு பாஷ்யகார் திருவுள்ளத்தை ஆச்சானிடத்துல சொல்லியிருக்கார். எம்பெருமானை சொன்ன விடங்கள் எல்லாம் பிராட்டியும் சொல்லித்தாம் அப்படின்னு சொல்லிட்டு, அததான் தது அந்தர்பாவாத்து தாம் ந பிரதக் அபிதத்தே ஸ்ருதிரதி அப்படின்னு சொல்லிட்டு. சகதர்மச்சரி சௌரேக அர்த்தத்தை சொல்லுன்னா அதை விட்டு எத்தையோ சொல்லிட்டு இருக்கார், சொன்னதையே திருப்பி சொல்றார் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம். அதுக்கு காரணத்தை இப்போ முடிவா சொல்றேன். இதுக்கு மேலே இது சம்பந்தமான விஷயம் சொல்ல போறேன். இருந்தாலும் இப்போ அதை ஒரு இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத, ஏன்னா இந்த இடத்துல சகதர்மச்சரி அப்படின்னு அவரும் என்ன பண்றாரு, இஎம் சீதா மோசுதா சகதர்மச்சரி தவா, உன்னுடைய சகதர்மத்தை கூட இருந்து அனுஷ்டிக்க கூடியவடா நீ, அதனால அவளை கைப்பற்று அப்படின்னு சொன்னார். அப்போ சகதர்மச்சரின்னா அவன் என்னென்ன தர்மத்தை பண்றானோ அது மொத்தம் இவளும் பண்றான்னு அர்த்தம். அவன் என்னென்னத்தை பண்றானோ அது மொத்தத்தையும் இவனும் பண்றான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ என்ன பார்த்தோம், பறந்து இருக்கா அப்படின்றத பார்த்தோம், விபுவா இருக்கா பிராட்டி அப்படின்னு பார்த்தோம். ஆனா விபு இல்லை, அணுதான்
அப்படின்னு சொல்றான். பரமாத்ம கோட்டி, பரபிரம்மம் பரமாத்ம கோட்டியில சேர்ந்தவ பிராட்டி அப்படின்னு சொல்றோம். பரமாத்ம கோட்டி இல்லை, ஜீவகோட்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உள்புகுந்து நாமரூப வியாக்கரணம் பண்ணச்சே இவ்வளவும் அந்த காரியத்தை பண்றா அப்படின்னு சொல்றோம். இல்லை அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்றாளே, நிஜமாவே நாம சொல்றதெல்லாம் தப்பாவே இருக்கட்டும். நாம சொல்றதெல்லாம் நம்முடைய மதம், அதாவது தேசியன் சாதித்த மதம் தப்பாவே இருக்கட்டும். தப்புன்னு நான் சொல்ல வரல, அது தப்பா இருக்கும் பட்சமாக இருக்கட்டும். ஒரு அர்த்தாங்கீகாரம் மேல வார்த்தை சொல்றதுக்காக இது பண்ணுவோம். அவர் சொல்ற என்ன, அதாவது பெருமாளுக்கு துல்லியம் இல்லை சுவாமி, பிராட்டின்ற வசதி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா பெருமாளுக்கு துல்லியம் கிடையாது அப்படின்னு அவ சொல்றான். என்ன, பிராட்டின்றவ பெருமாளுக்கு துல்லியம் கிடையாது அப்படின்னு சொன்னால்னா அவர் என்ன சொல்ற, தேவி தொன் மகிமா அவதீர்ண ஹரிணானாபி துவயா ஜ்ஞாயதே. உன்னுடைய பெருமையை ஒன்னாலும் அறிய முடியாது, உன்னுடைய நாதனாலே அறிய முடியாது அப்படின்னு சொல்றேன். ஏன் ஆள வந்தார் ரெண்டாவது ஸ்லோகம் சொல்ல, யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ ஸ்வத்வல்லபோபி பிரபு நாலம் மாதுமியத்தயா. உன்னுடைய பெருமையை, அவனுடைய பெருமை எப்படி அளக்க முடியாதோ அதே போல உன்னுடைய பெருமையை அவனால கூட முடியாதுமா அளக்கிறதுக்கு. யஸ்யாஹா தே மகிமானம் ஆத்மன இவ ஸ்வத்வல்லபோபி பிரபு. நாலும் ரெண்டு பேராலையும் இந்த அளக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால எவ்வளவோ பெருமை இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கணும் சுவாமி, எவ்வளவோ பெருமை இருக்குது, அவளால் அளக்க முடியாதுதான். ஆனா பெருமாளுக்கு துல்லியம் இல்லை அப்படின்னு சொல்றா. அதனால இது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது, இதெல்லாம் பெருமாளுக்கு அசாதாரணம் அப்படின்னு சொல்றாளே. ஒண்ணு நன்னா நாம புரிஞ்சுட்டோம்னா அதெல்லாம் அசாரமானதுன்னு உடனே தெரிஞ்சுக்கலாம். கல்கம் எப்படி அப்படின்னு சொன்ன, அளக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல இல்லைன்னு நீ அளவிட்டு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவளுடைய சம்பிரதாயத்துக்கெல்லாம் விரோதம் தானே. ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அவ பெருமாளாலையும் ஒன்னாலையுமே அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, என்பா இந்த பெருமை அவளுக்கு உண்டா பிராட்டிக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்னா நீ அளந்துட்டுதான் ஆறுது. அப்போ ஆள வந்தாரோ பாஷ்யக்காரரோ பட்டரோ கூறத்தாழ்வாரோ இவெல்லாம் அளக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காளே, தெரியாதுன்னு வேணா உனக்கு சொல்லலாம். ஏன்னா அளக்க முடியாது, எனக்கு தெரியாது இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னாலும் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் அது சொல்ல முடியாது. அதான் இது அளக்க முடியாதுன்னு சொல்லிட்டதுனால எனக்கு தெரியல சுவாமி அப்படின்னு வேணா போலாமே தவிர இல்லைன்னு அறுதிட்டு சொல்ல முடியுமா? அப்போ எப்ப நீ இல்லைன்னு சொல்றையோ அது அளவிடப்பட்டதா ஆறுதுன்னு அர்த்தம். இது எவ்வளோ குழம்பா, இது எவ்வளோ தூரம் இருக்குது தெரியல, இது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது, அது எவ்வளோன்னே தெரியலேன்னு சொன்னா அது வேற. ஆனா இல்ல இது 10 மைல் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்ப அளந்துட்டேன்னு அர்த்தம். இது அங்க போய் முடியுது, 10 மைல்னே சொல்ல வேணாம், அங்க போய் முடியுது, அதுக்கு முடிவு அங்க இருக்குது, அதுக்கு மேல அவ்வளவு தூரத்துக்கு மேல இல்லை, இந்த ஊருக்கு மேல அது கிடையாது, இந்த ரோடு முடிஞ்சு போகுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அப்ப என்னாச்சு, அளந்தது ஆயிப்போம். பிராட்டிக்கு விபுத்துவம் இல்லை, பிராட்டிக்கு அது இல்லை அப்படின்னு சொன்னேன்னா என்ன ஆகுது, மொத்தம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நன்னா கொஞ்சம் போற சாதாரண புத்தி, இதுக்கு ஒன்றும் வேதாந்தம் நியாயம்
இது சத்துசாஸ்திர வித்வான் ஆக வேண்டாம், சாமான்யமா யோஜனை பண்ணி பார்ப்போம். பாருங்க, பிராட்டியினுடைய பெருமை மானாதீத பிரதிபவான் தேசியன்னு சொன்னா சொல்லிட்டு போறார். அவர் எப்பவுமே கோணலா சொல்றார் அப்படின்னு அவரை விட்டுடுவோம். உன்னை வந்து தது அந்தர்பாவாது சுவாம் ந பிரதக் அபிதத்தே சுத்திரப்பின்னு சொன்னாலே அவரது என்னாச்சு? எம்பெருமானு சொன்னவடனா பிராட்டியை சொல்லிட்டான்னு சொன்னார, அது என்னாச்சு? அப்போ எம்பெருமானுக்கு உண்டானதுலாம் இவளுக்கு இருக்குதுன்னு ஆயிப்போச்சு. அதை யாருன்னா ஒருத்தர் கேட்டா எனக்கு தெரியாதுன்னு வேணா மிஞ்சி வேணா சொல்லலாமே தவிர ஒத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவாள்லாம் அளக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். யாரு? ஆள வந்தார், போரத்தாழ்வார், அவள்லாம். அப்படி இருக்குச்சே எவ்வளவு இது சாகசமான காரியம். பிராட்டிக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்றது. அதை நாம காது கொடுத்து கேட்டுண்டு அவளை நாம புரோத்சாகப்படுத்திண்டு இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா பிராட்டியினுடைய, அதாவது ரெண்டு, அவள் இல்லேன்னு சொன்னாள்னா அவ இல்லேன்னு சொல்றான்ற தப்பு மாத்திரம்தான் அவளுக்கு. ஏன்னா அவ அந்த வழி வந்தவன்டா, அவ அப்படிதான் பண்ணுவா அப்படின்னு பெருமாளுக்கு அவளை அங்கீகாரம் பண்ணுவான். என்ன பண்றது? அவ வழி வழியா அப்படி வந்துட்டா. இவனா சொல்றான், இவ அப்பாவா சொன்னா, இவ தாத்தாவா சொன்னா, எங்கேயோ யாரோ காமோ காரிசித் மன்யு காரிசித் சொல்றது. அந்த மாதிரி காமன் பண்ணா மன்யு பண்ணா அப்படின்ற மாதிரி யாரோ எங்கேயோ ஏதோ பண்ணிட்டா. இப்ப நம்ம அனாதியான பாபம் நம்ம இந்த சம்சாரத்தில் இருக்கோன்றமே, அந்த மாதிரி எங்கேயோ அப்பா எங்கேயோ ஏதோ சொன்னா அதை யாரோ எப்படியோ புரிஞ்சுண்டா, அது அப்படியே எப்படியோ அது திரிஞ்சு போய் இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இல்லை இல்லை இவாளுடைய தப்பா? இது இல்லை. இவாளுடைய அப்பாவுடைய தப்பா? இவருக்கு சொல்லி கொடுத்த அப்பாவுடைய தப்பா? இல்லை. அவருக்கு அப்பா சொல்லி கொடுத்தாரு, அவ அப்பாவுடைய தப்பா? இல்லை. எங்கேயோ யாரோ ஏதோ ஒன்று சொன்னா அதுக்கு ஏதோ மாறுதலா ஒருத்தர் அர்த்தம் புரிஞ்சுட்டா, அவ சரியா சொன்னது சரியா கவனிக்காம, அதனால என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது அப்படியே வழி வழியா வந்துட்டுன்னு அவளை பெருமாள் அங்கீகாரம் பண்ணிடுவான். அதாவது இந்த வியக்தியினுடைய தப்பு இல்லை, இது ஏதோ அனாதியா இது எப்படியோ வந்துட்டு, அந்த குடும்பத்துல பிறந்தான் போனான் வந்தான்றது வேணா அது சரி, அதுக்கு உண்டான பாபம் இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இப்ப இவன் இன்னைக்கு சொல்றது, அவ பூர்வாள் சொல்றது ஏதோ அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். அந்த பூர்வாளும் யார் இதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. எப்படியோ இது தெரிஞ்சு போச்சு, பால் ஏன் தெரிஞ்சதுன்னே தெரியல அப்படின்றா போல. ஆனா நம்ம பெருமாள் ஒத்துப்பானா அப்படின்னு பார்க்கணும். அதை கேட்டு புரோத்சாகம் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்குமே, நம்ம ஒத்துப்பானான்னா ஒத்துக்க மாட்டான். காரணம் என்னன்னா, ஏண்டா அவனுக்கு அவ வழியில ஏதோ பண்ணிட்டு இருக்கா, உனக்கு நல்ல வழி கண்டாபதம் தேசிகன் போட்டிருக்க, அந்த குலத்துல நீ வந்திருக்க, நிச்சயம் வடகலத்திரமன்னு தேசிகன் சொல்ற, ஸ்ரீமான் வெங்கட்ட சொல்ற. இப்படி இருக்குச்சே நீ வந்து அதை கேட்டுட்டு ஆமாமா அவ சொல்றது சரிதான், ஆமா பெருமாள் மாத்திரம் தானே, பிராட்டின்றது ரெண்டாம் பட்சம் தானே, அப்படின்னு நீ அவனோட சேர்ந்து நீ அளந்தேனா உனக்கு நல்ல வழியில நீ இருக்கச்சே நீ இந்த மாதிரி தப்பு மார்க்கத்துல இருக்கிறத கேட்டுண்டு அதை ருசிச்சுண்டு ரசிச்சுண்டு நீ இப்படிலாம் இருந்தா பெருமாள் நம்ம அங்கீகாரம் பண்ணுவானா? நம்ம யோஜனை பண்ணணும். அதுக்காகவே சொல்றேன், பிராட்டிக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொன்னா அளவிடுறதுன்னு அர்த்தம். அப்போ கூறத்தாழ்வான் ஸ்பஷ்டமா சொல்லிருக்க, ஆளவந்தார் ஸ்பஷ்டமா சொல்லிருக்க, தேசியன்னு சொல்லிருக்க மானாதீதன்னு. என்ன அதை விட்டுடுவோம். மானாதீதன் தேசிகன் சொல்ற வழியில நீ வந்துட்டு பாஷையார் அவெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலன்னா கூட இப்படி வந்துருக்குச்சே, நீ அதெல்லாம் போய் பிராட்டிக்கு விபுத்துவம் இல்லை அணுத்துவம் தான், அணுத்துவம் தான் சொன்னா அளவிட்ட மாதிரி ஆயிடுதோ இல்ல, விபுத்துவம் இல்லைன்னு சொன்னா அளவிட்ட மாதிரி ஆயிடுதோ இல்ல. பிராட்டி
வந்து உபாயத்துவம் இல்லை அப்படின்னா அப்போ போயிட்டு சொல்ல அந்த மாதிரி நீ அந்த வழியில போலாமா அப்படின்னு பெருமாள் நம்ம தண்டிக்க மாட்டானா? கொஞ்சம் கூட நாம பயம் இல்லாத இப்படிக்கெல்லாம் நம்ம நடந்துக்கிறோமே அப்படின்றதுக்காக தான் இத கொஞ்சம் இந்த மாதிரி சொன்னேன். இதுக்கு மேல நாளைக்கு தொடருவோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவம் கடகோபாதீனிதிவத்யான் பதேனி சம்ஸ்ரீரங்க பூர்வசரதித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.